மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அன்பழகன், துளசி, அன்பழகன், என்னடா என்னாச்சுடா? ஏன்டா அழற? என்னடா ஆச்சு? உன்னை பார்க்கறதுக்கு தானே பெங்களூர் வந்தா. என்னடா ஆச்சு சொல்லுடா. துளசி, சொல்லுப்பா, என்னாச்சு? துளசிக்கு என்னாச்சு சொல்லுப்பா. மேரியை பார்த்து பேசி எல்லா சந்தேகம் தீர்ந்து சந்தோஷமா மெட்ராஸ் திரும்பி வந்தோம். கிரிக்கெட் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடுறத பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு பால் அவ ஸ்பைன்ல பட்டு அவ மயக்கமாயிட்டா. டாக்டர் அவ உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இனிமே நடக்க முடியாதுன்னு சொல்றாங்கம்மா. துளசி, 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 இப்ப அவ எப்படிடா இருக்கா சொல்லுடா. மயக்கமா இருக்காமா? ஏமா வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமா இருக்காதா? சந்தோஷமா போயிட்டு 2 பேரும் சந்தோஷமா வாங்க தானே அனுப்பி வச்சேன். கடவுளே, இப்படி ஆயிடுச்சுடா. ஏன் தண்ணி அடிச்சிட்டு இருக்க? மோட்டர் வேலை செய்யலையா? ஆமாங்க. ஏன் இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? போய் படுங்க போங்க. என்ன ஏன் ஒரே ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க? ஆமா, இது எந்த ஏரியா? ஒரே ட்ரெயின் சத்தமா கேட்டுட்டு இருக்கு. உள்ள போய் படுங்கன்னு சொல்றேன்ல, ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? நான் வேணா தண்ணி அடிக்கிறேன். வேண்டாங்க, நான் எடுத்துக்கிறேன். நீங்க போய் படுங்க. அண்ணாமலை எங்க? ஊருக்கு போயிட்டாளா? சாந்தி, வாண்ணே. என்ன மாப்ள எழுந்திருச்சு கிணத்தடிக்கு வர அளவுக்கு உடம்பு சரி போச்சா? பேசாம படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஏன் அண்ணா கேக்குற? 2 நாளா அண்ணாமலை எங்கன்னு தொலைச்சு எடுத்துட்டு இருக்காரு. எங்க ரெஸ்ட் எடுக்கிறாரு? எங்க ஏன் அண்ணாமலை? சொல்லுங்க மாமா. அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்குவோம் மாப்ள. இப்போ உடம்பு இருக்கிற நிலையில அதெல்லாம் வேண்டாம் மாப்ள. போ சாந்தி, உள்ள கூட்டு போ. நீ சுமார் சாந்தி. மாமா சொல்லுங்க, எதுக்காக என்ன அடிச்சாங்க? என்ன நடந்தது? ஏன் 2 பேரும் மறைக்கிறீங்க? சாந்தி சொல்ல சொல்லு. சாந்தி. மாப்ள மாப்ள சொல்லுங்க மாமா. கத்தாதீங்க மாப்ள, கத்தக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க என்கிட்ட சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. மாப்ள என்ன நடந்தது? சரி சரி, கத்தாதீங்க இருங்க, சொல்லிடுறேன். உங்களுக்கு அண்ணாமலைக்கு கல்யாண நாள் அன்னைக்கு பூவாங்க கோயிலுக்கு போனீங்கல்ல, அங்க தவசிய பாத்தீங்கல்ல? ஆமா. தவசிக்கிட்ட இனிமேல் அண்ணாமலையை பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால அவர் கோவப்பட்டு உங்களை அடிச்சு ஆட்டோவில் தூக்கி போட்டு கொளுத்த முயற்சி பண்ணார் மாப்ள. சே, இல்ல மாமா, தவசி என்ன அடிக்கல. அந்த கருப்பு சட்டை போட்ட பாம்பாட்டி தான் என்ன அடிச்சான். எனக்கு நல்லா தெரியும். அந்த நாகராஜ் யாரு? தவசி ஏற்பாடு பண்ண ஆளுதான் மாப்ள. அவரு தான் உங்களை கொளுத்த முயற்சி பண்ணார். நல்ல வேலை, நான் தான் உங்களை காப்பாத்தி 3 மாசமா கூட்டி கொண்டாந்து வச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க மாப்ள. இல்ல, தவசி நிச்சயம் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாரு. இல்ல மாமா, என்னால நம்ப முடியல மாமா. நான் போய் சொல்லலாம், ஆனா போலீஸ் போய் சொல்லுமா? தவசிய கைது பண்ணி இப்ப ஜெயில வச்சிருக்காங்க மாப்ள.
தவசி ஜெயில இருக்காரா? ஆமா 3 மாசமா ஜெயில இருக்காரு. இப்ப கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மாப்ள. அப்ப அண்ணாமலை எங்க? அண்ணாமலை அது உள்ள வாங்க. எங்க மாமா? நீ வாய மூடு சாந்தி. ஏன் மறைக்கிறீங்க? சரி சரி மாப்ள, இனிமேல் உங்ககிட்ட மறைச்சு பிரயோஜனம் இல்லை மாப்ள. அண்ணாமலை நீங்க நீங்க இறந்தான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஒண்ணு நம்ம வீட்டுல வந்து தங்கி இருந்திருக்கணும், இல்ல அவங்க அப்பா பட்டாளத்தார் வீட்டுல போய் தங்கி இருந்திருக்கணும். ரெண்டுமே இல்லாம அந்த பத்திரிக்கைக்கார கதிரேச வீட்டுல போய் தங்கியிருக்கா மாப்ள. கதிரேசனா? யாரு கதிரேசன்? அவன் தான் மாப்ள, அந்த மீனாட்சி லாட்ஜோட ஓனர் இல்ல, அந்த சாத்தப்பன். அவருடைய தம்பி பத்திரிக்கைக்கார தொப்பி போட்டுக்கிட்டெல்லாம் தெரிவானே, நீங்க கூட அவனை பார்த்திருக்கீங்க மாப்ள. இவ போய் அவன் வீட்டுல தங்கியிருக்கா மாப்ள. அவன் வீட்டுல போய் அவ எதுக்காக தங்கிட்டு இருக்காங்க? அது வந்து மாப்ள, நீங்க அந்த லாட்ஜில் தங்கி இருக்கும் போதே அண்ணாமலைக்கும் கதிரேசனுக்கும் லேசா. ச்சே! மாமா நீங்க பொய் சொல்றீங்க மாமா. அனாவசியமா அண்ணாமலை மேல பழி சொல்றீங்க. அப்படி இருக்காது. சொல்லு சாந்தி. மாப்ள, நான் சொன்ன நீங்க நம்பத்த மாட்டீங்க, ஆனா உண்மை அதுதான். கதிரேசனுக்கும் அண்ணாமலைக்கும் லேசா தொடுப்பு இருக்கத்தான் செஞ்சிருக்குது. அதனாலதான் இப்ப கதிரேச வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு அவனோட 3 பிள்ளைகளுக்கு அம்மா வரதுக்கிட்டு இருக்கா. அண்ணாமலை போன நேரம் அந்த கதிரேச ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். இப்போ அந்த கதிரேசனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான், அன்வர்னு பேரு. அவனோட பைக்ல அங்க இங்கே நல்ல அந்த கண்டனை ஏன் கேக்குறீங்க? மாப்ள, அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவ என் மருமகளே இல்லைன்னு சொல்லிருச்சு. பட்டாளத்தாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவ என் மகளே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் நேரா அவளை போய் பார்த்து நீ என் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லி தலைமுடிவிட்டாங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா போய் பாருங்க. கதிரேச வீட்டுல அவனோட 3 பிள்ளைகளுக்கு அண்ணாமலை அம்மாவா இருந்துகிட்டு இருக்கா. வாங்க போலாம். சாந்தி, உங்க அண்ணன் சொன்னது போய் தானே? அண்ணாமலை நிச்சயமா அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான். சொல்லு சாந்தி. இத பாருங்க, இந்த ஊர்ல எனக்கு வடக்கேது கிழக்கேதுன்னு ஒன்றும் தெரியாதுங்க. எங்க அண்ணன் சொல்றத நம்பிக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போனா அண்ணாமலை நான் இங்க வந்து பார்த்தது இல்லைங்க. இத பாருங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நேர்ல போவோம். உனக்கு அண்ணாமலை அட்ரஸ் தெரியுமா? அண்ணாமலை அட்ரஸ் எப்படியாவது அண்ணன் கிட்ட வாங்கிடுறேங்க நானு. நேர்ல போவோம், அண்ணாமலையை கூப்பிடுவோம். குழந்தைங்களை விட்டுட்டு என் கூட வான்னு கூப்பிடுங்க. வந்தா என் அண்ணன் சொல்றது போய், வரலன்னா என் அண்ணன் சொல்றது தானங்க உண்மை. என் அண்ணன் எங்க போய் சொல்ல போறாரு? இத பாருங்க, நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல, ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? இப்பதானங்க கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரீங்க. வருத்தப்படாதுங்க. அண்ணாமலை உங்க கூட வரணும்னு சாமி கிட்ட வேண்டுப்போம். கண்டிப்பா வருவாங்க. வாங்க வாங்க போலாம். ரவுடி சீக்கிரம் வாடி. நீ போய் ஓடிடி முந்திரி கோட்டை. எங்கடி போனீங்க? யாரு? எங்க போயிருந்தீங்க? நீங்க இறந்து போயிட்டீங்க. எப்படிங்க இருக்கீங்க நீங்க? எனக்கு ஏங்க இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தீங்க? உங்களுக்கு நான் என்னங்க பண்ண? உங்களுக்கு காதலிச்சது தப்பா இல்ல என் குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் அண்ணாமலை பண்ணது தப்பா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணாமலை. என்ன யாரோ ஒருத்தன் அடிச்சிட்டான். என் தலையில அடிபட்டு சுயநனவு இல்லாம இருந்தா அண்ணாமலை இத்தனை நாள். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இதோ நிக்கிறாங்களே சாந்தி, இவங்க தான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. என்னை பழக்க வச்சது இவங்க தான். என்ன தாய் மாதிரி இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க.
நேத்துதான் எனக்கு நினைவு திரும்பிச்சு. உடனே நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். எனக்கு இவரை திருப்பி கொடுத்திருக்கீங்க, பத்திரமா கொடுத்திருக்கீங்க. என் வாழ்நாள் முழுக்க உங்களை நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. அழாத நம்மள. வாங்க உள்ள வாங்க. நான் உள்ள வரது இருக்கட்டும், நீ முதல்ல என் கூட வா. வா நம்மள. வாங்க வாங்க. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நீங்க வந்திருக்கீங்க. வாங்க உள்ள உட்காந்து பேசலாம். இது நம்ம வீடு மாதிரிதான். இது நம்ம வீடு இல்ல. என் அம்மா, என் சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் இருக்க இடம் தான் நம்ம வீடு. அங்கதான் நாம இருக்கணும். என் கூட வா. இல்லைங்க, இந்த பாருங்க, இந்த குழந்தைங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. என்ன ஒரு அம்மாவா பாக்குறாங்க. நீங்க வாங்க உட்காந்து பேசிட்டு போலாம். என்ன நம்மள நீ இந்த குழந்தைங்களை பத்தி பேசிட்டு இருக்க? நான் உன் புருஷன், உயிரோட திரும்ப வந்திருக்கேன். நான் உன்னை கூப்பிடுறேன், நீ வா, என் கூட வா. சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நான் செத்து போயிட்டதாவே இருக்கட்டும், அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஒண்ணு எங்க வீட்டுல இருந்திருக்கணும், இல்ல உங்க அம்மா வீட்லயாவது இருந்திருக்கணும். இங்க வந்து இப்படி மூணாவது மனுஷங்க வீட்டுல இருக்க, தெரியாத இடத்துல தங்கி இருக்க, மூணாவது மனுஷனோட பிள்ளைங்களுக்கு தாயா இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? வா நம்ம. என்னங்க கொஞ்சம் கோவப்படாம இருங்க. தயவு செய்து கோவப்படாதுங்க. டாக்டர் சொல்லியிருக்காருங்க, பக்கத்துல இருந்து பாத்துக்கமா, அவர் கோவமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க கோவமே படக்கூடாதுங்க. யாருக்கா இல்லாட்டாலும் எனக்காக கொஞ்சம் கோவப்படாதுங்க. அண்ணாமலை, இப்ப நீதான் முடிவு பண்ணணும். உனக்கு அந்த குழந்தைங்க வேணுமா, இல்ல நான் வேணுமா? எனக்கு உடம்பு சரியில்லை அண்ணாமலை. என்ன நீதான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும். புரிஞ்சுக்கோ. கவனிச்சுக்கிறேன். நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். ஒரு 2 நாள் இந்த வீட்டுல இருந்து நிதானமா யோசிச்சு இந்த பசங்களோட எதிர்காலத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் போலாமே. இந்த பசங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு 2 நாள் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொன்னா கூட நீங்க இந்த பசங்களை விட்டு போக மாட்டீங்க. இத பாரு, நான் உன் புருஷன். நான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அந்த குழந்தைங்களை பத்தியே பேசிட்டு இருக்க. அந்த குழந்தைங்களுக்கும் உனக்கும் அப்படி என்ன உறவு? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் என் மேல சந்தேகப்படுறீங்க? எனக்கும் இந்த குழந்தைங்களுக்கு என்ன உறவுன்னு கேக்குறீங்களா? பாசங்க, வெறும் பாசம்தான். அந்த பாசம்தான் என்ன இந்த வீட்டுல கட்டி போட்டிருக்கு. நான் உன் புருஷன் சொல்றீங்க தவிர என்னை பத்தி ஏதாவது கேக்குறீங்களா? நீங்க காணாம போனதுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சேன், அத பத்தி நீங்க ஏதாவது கேக்குறீங்களா? எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன வந்து பாத்துக்கோ, கவனிச்சுக்கோன்னு என் மேல அதிகாரம் தான் காட்டுறீங்க. இது பாரு, நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நம்மள நீ என்ன இழக்க வேண்டியதாயிடும். இத பாருங்க, ஏன் அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க தான் வரமாட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல. குழந்தைங்க தான் முக்கியம், நீங்க முக்கியம் இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏங்க கெஞ்சுறீங்க? நீங்க ஆம்பளைங்க, கெஞ்ச கூடாது. வாங்க போலாம், வாங்க. புது உறவு. என்னை விட அவங்க உங்களை நல்லா பாத்துக்குவாங்க. ஆ
குழந்தைகளை பாருங்க. பாவங்க, சின்ன குழந்தைங்க அத்துக்கிட்டு வரதுக்கு இது ஒண்ணு கயிறு இல்லைங்க. அவங்க மேல அவ்வளவு பாசம் இருக்கு. ஒரு 2 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் பேசிட்டு நாம போலாமே. அண்ணாமலை, நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா என் மனைவிங்கிற ஸ்தானத்தை நீ இழக்க போற. மனைவிங்கிற ஸ்தானத்தை விட தாய்ங்கிற ஸ்தானத்தை தான் நான் பெருசா நினைக்கிறேன். இதை பாரு அண்ணாமலை, நான் உனக்கு 2 நாள் டைம் தரேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என் வீட்டுக்கு வந்துரு. நம்ம போலாங்க, வாங்க போலாம். வாங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? உங்க உடம்பு எப்படி இருக்கு? எங்க சார் காணாம போயிட்டீங்க? உங்களோட தான் அண்ணாமலை வாழ்ந்துட்டு இருக்காளா? அந்த 3 குழந்தைங்களோட தான் நம்மள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு என்னை விட்டுட்டு தனியா வாழ்ற தைரியம் எல்லாம் இல்ல. அப்படி அவ வாழ்ந்துட்டு இருக்கான்னா அது உங்களால தான். சார் சார் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். அண்ணாமலை உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. நீங்க இல்லாத இத்தனை நாள் ஒவ்வொரு நாளும் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் கூட இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் சார். என்ன நம்புங்க சார். இப்ப உங்க பிரச்சனை என்ன? அந்த 3 குழந்தைங்க தானே? அந்த 3 குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன் சார். அண்ணாமலை நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. நான் வேணா அண்ணாமலை கிட்ட பேசுறேன் சார். நான் பேசினா நிச்சயமா அவங்க கேட்பாங்க. வாங்க சார், நான் பேசுறேன் சார். என் மனைவியோட நான் வாழ்றதுக்கு உங்க சிபாரிசு தேவையா? நான் சொன்ன அண்ணாமலை கேட்க மாட்டான், நீங்க சொன்னா கேட்டுருவாளா? அப்படிப்பட்ட மனைவி எனக்கு தேவையில்லை சார். கொஞ்சம் நிதானமா யோசிங்க சார். அந்த 3 பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக தான் அண்ணாமலை அவங்க தாயாருக்கு சம்மதிச்சிருக்காங்க சார். இந்த உலகத்துல ஒரு அண்ணன் மேல பாசம் வைக்கிறதோ, தம்பி மேல பாசம் வைக்கிறதோ, இல்ல தங்கச்சி மேல பாசம் வைக்கிறதோ யார் வேணாலும் வச்சிடலாம் சார். ஆனா எந்த சம்மந்தம் இல்லாத அந்த 3 குழந்தைங்களுக்கு அவங்க தாயா இருந்திருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு சார் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். இத பாருங்க, கண்டவங்க மேல பாசம் வச்சிருக்க மனைவி எனக்கு தேவையில்லை. என் மனைவி என் மேலதான் அன்பு வச்சிருக்கணும், என் மேலதான் பாசம் வச்சிருக்கணும். ஆமா, நான் சுயநலவாதி தான், நான் செல்ஃபிஷ் தான். என் மனைவி எனக்காக மட்டும்தான் வாழணும். கண்டவங்களோட ஸ்கூட்டர்ல போறவ எனக்கு மனைவியா இருக்க முடியாது சார். சார் ப்ளீஸ், ஏன் நான் உங்களுக்கு கெஞ்சி ஏன் கேட்கிறேன். நீங்க கெஞ்சிருங்க? அவங்க தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. இவரே உடம்பு சரியில்லாம இருக்காரு, போட்டு தொந்தரவு பண்றீங்களே. உங்க அண்ணாமலை கிட்ட சொல்லுங்க, ஒரு பொம்பளை அவங்களுக்கே எவ்வளவு திமிரு இருந்தா ஆம்பளைக்கு எவ்வளவு இருக்கணும். சாந்தி, ரொம்ப அதிகமா பேசாதீங்க. பாருங்க, அண்ணாமலை, உனக்கு பேசுறதுக்கு ஒரு அன்வர் இருந்தா எனக்கு சாந்தி இருக்கா? சார் 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 ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சார் நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு செய்தி கேட்டதும் அண்ணாமலை ரொம்ப நொறுங்கி போயிட்டாங்க சார். எனக்கு தெரியும் சார். இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சமா தேறி மறுபடியும் மாமூல் நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க சார். இப்ப திரும்பவும் கிடைச்சு நீங்க காணாம போயிட்டீங்கன்னா அவங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அன்வர், ஏன் கெஞ்சுறீங்க? பாசத்தை யாரும் பிச்சை போட முடியாது. நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு அவரே ஒரு நாள் புரிஞ்சுக்குவாரு. இப்ப அவர் உயிரோட வந்திருக்காருல, அதுவே போதும். அண்ணாமலை கொஞ்சம் சும்மா நிறுத்துங்க இருக்கீங்களா சார்.
அண்ணாமலை, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு அண்ணாமலை, நீ ஏன் என் கூட வரமாட்டேங்கிறன்னு. அது அந்த குழந்தைங்க மேல வச்சிருக்க அன்புனால இல்ல, அன்வர் மேல வச்சிருக்க பாசத்தினால. இத பாரு, இது வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் சரி, நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்க தயாரா இருக்கேன். என் கூட வா. இப்ப இந்த வார்த்தையை சொன்னீங்க பாருங்க, நீங்க என்ன மன்னிச்சாலும் உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். போன்னு வேற சொல்றாங்கல்ல, வாங்க போலாம். வேண்டாங்க, வாங்க போலாம், வாங்க. அம்மா, நான் தான்மா உலகநாதம்மா. உன் பையன் வந்திருக்கேம்மா. உயிரோட வந்திருக்கேம்மா. பேசுங்கம்மா. அம்மா, ஏமா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்கம்மா. நாங்கம்மா. உலகநாதா, உலகநாதா, உலகநாதா. உயிரோட இருக்க. அம்மா, அம்மா, அழாதீங்கம்மா. அம்மா, இங்க பாருங்கம்மா. அம்மா, நான் நல்லா இருக்கேன்மா. ராஜா, நானே உனக்கு கொள்ளி வச்சுட்டேன்டா. என்னம்மா? நானே உனக்கு கொள்ளி வச்சுட்டேன்டா. என்னம்மா சொல்றீங்க? அம்மா, அழாதீங்கம்மா. நான் வந்துட்டேன்லம்மா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. வள்ளி, அம்மா, அம்மா அழ வேண்டாம்னு சொல்லு வள்ளி. வள்ளி, அழாத வள்ளி. நான் சாகல வள்ளி. நான் உயிரோட தான் இருக்கேன். அம்மா, சொல்லுங்கம்மா. வள்ளி, அழாத வள்ளி. அம்மா, அம்மா, இங்க பாரும்மா. அழாதீங்கம்மா. அம்மா, அம்மா, வள்ளி, அழாத வள்ளி. எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் நல்லா இருக்கேன். அழாதீங்கம்மா. அம்மா, அம்மா, இங்க பாரும்மா. அம்மா, ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, மாமா தான் என்ன காப்பாத்தினாரு. மாப்பிள, எத்தனை நாள் இந்த உண்மையை ஏன் என்கிட்ட சொல்லல? அது வந்து அத்தை, மாப்பிள்ளை அடிபட்டு கிடந்த நிலைமையை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதே இடத்துல செத்து போயிருப்பீங்க அத்தை. தலையில அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்தமா கிடந்தான். நான் காப்பாத்தி அவனை ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தும் போது டாக்டர் உத்தரவாதம் இல்ல, பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டார். அந்த சமயத்துலதான் தவசி பையில போலீஸ் அரெஸ்ட் பண்ண விஷயம் எனக்கு தெரிஞ்சது. மாப்பிள்ளைய கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கா அந்த தவசி. இப்ப மாப்பிள்ளை உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அந்த தவசி வெளியே வந்துட மாட்டா. அதுக்கப்புறம் ஆள் வச்சு மாப்பிள்ளைய கொலை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்லத்த,
அந்த தவசி பையில தூக்குல போடுறத நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளைய உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள மாப்பிள்ளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நினைவு திரும்பி இங்க வந்துட்டாரு. அத்தை, உங்களுக்கு தெரியாம நான் மாப்பிள்ளைய மறைச்சு வச்சு வைத்தியம் பண்ணினதுக்கு மன்னிச்சிருங்க. தப்பு தான், நான் பாசத்துல தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க. அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. நீங்க என் பையனை என்கிட்ட உயிரோட கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க எனக்கு தெய்வம் மாப்பிள்ள, நீங்க தெய்வம். ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. அம்மா, நான் இப்போ உயிரோட வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் மாமா மட்டும் இல்ல, அவர் தங்கச்சியும் தான். அவங்களாலதான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து உங்க பையனா நிக்கிறேன். யாரு? சாந்தி. சாந்தி, உள்ளவாமா. என் உலகநாதனை காப்பாத்தி கொடுத்திருக்க. இது ஓ வீடு. உள்ளவா. அம்மா, அவருக்கு நினைவு வந்து 2 நாள் தான் ஆகுது. பழைய நினைவுகள் வரணும்னா 2-3 வாரம் ஆகும்னு டாக்டர் சொன்னாரு. எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க அவர் ஒன்றும் கேட்காதீங்க, ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்க. இல்லம்மா, நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். நீ முதல்ல உள்ளவா. வாமா. பாப்பா மாடிக்கு போலாம். வாண்ணே, மாடிக்கு போலாம். வாண்ணே, வா. வாண்ணே. வா சாந்தி. அப்பா, ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சது. நாகராஜுக்கு எந்தாயி? இங்க பாரு பார்கவி, இப்ப நான் அத்தை கிட்ட சொன்னதெல்லாம் உண்மை, அதுதான் நிஜம். நான் மாப்பிள்ளையை காப்பாத்தும் போது எவனோ எரிஞ்சு போய் கிடந்தான். அவன் யாரு என்னங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாது. என்ன நம்பி நீ. ஆனா என்ன நம்பாம தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் நாம இனிமேல் செய்ய போற விஷயம் எல்லாம் குழம்பி போயிடும். ஞாபகத்தில் வச்சுக்கோ. அண்ணாமலை, நான் இந்த வீட்டு வேலைக்காரிதாம்மா. நான் ஒன்னு சொன்னா நீ கேப்பியம்மா? நீ செஞ்சது தப்பும்மா. உன் புருஷனே உன்னை வந்து கூப்பிடுறப்போ நீ போயிருக்கலாம்ல. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டிய புரிஞ்சுக்காம அடுத்தவங்க சொல்றத வச்சு சந்தேகப்படுறவர் கூட நான் எப்படிமா வாழ முடியும்? ஒரு மரத்தை வேரோட புடுங்கி இன்னொரு இடத்துல நடுற மாதிரி திடீர்னு வர சொன்னா நான் எப்படிமா போக முடியும்? அந்த 3 பசங்களை பாருங்க. ஜீவா வயசுக்கு வர நிலைமையில இருக்கா. அவங்கள நான் யார்கிட்ட விட்டுட்டு போவேன்? அவங்க என்னைய நம்பிருக்காங்க, என்ன ஒரு அம்மாவா நினைக்கிறாங்க. எப்படிமா விட்டுட்டு போக முடியும்? ஒரு தாயா இருந்து நான் செய்யற தர்மமா இது? சொல்லுங்க. நீ சொல்றதெல்லாம் சரி அண்ணாமலை. ஆனா புருஷன் பொண்டாட்டி உறவுன்றது உடலும் உயிரும் மாதிரி. ஒன்ன விட்டு ஒன்ன பிரிய முடியாதுமா.
அப்படியே பிரிஞ்சா மரணம்தான். நீ உலகநாதன் விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறது சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சுக்கலாம். ஆனா மனசளவுல நீ செத்துருவமா. நான் இப்பவே செத்து போயிருக்கேன். சந்தேகப்படுறவர் கூட போய் நான் வாழ்ந்தா ஒரு நடப்பிடமா தான் நான் வாழ முடியும். கடல்ல செத்து மிதக்கிற போனோம். உயிருக்காக போராடிட்டு இருக்கிற 2 பேரை காப்பாத்துறதுக்கு உதவுற மாதிரி இந்த போனோம் அந்த 3 பசங்களை கண்டிப்பா காப்பாத்தும். நான் அவங்கள நல்லபடியா வளர்க்கிறேன். எதுவா இருந்தாலும் அவசரப்படாதம்மா. யோசிச்சு செய். இந்த குங்குமத்தை வச்சுக்கோமா. இந்த குங்குமத்தோட அர்த்தம் எனக்கு புரியலம்மா. புரிய வரும்போது நான் வச்சுக்கிறேன். அழாத துளசி, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும். எதுவுமே சரியாகாது. இனிமே என்னால நடக்கவே முடியாது. நான் உங்க அண்ணனுக்கு ஒரு பாரமா போயிட்டேன். துளசி, வாய மூடு. அப்படி எல்லாம் பேசாத. நீ கடவுளை நம்பு, சீக்கிரமா குணமாயிடுவ. நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன் அத்தை போய் சொல்றீங்க? நான் அவர் கூட வாழக்கூடாதுங்கிறது என் விதி போல இருக்கு. விதி அது இது ஒன்றும் கிடையாது, சும்மா இரு. அண்ணே, டாக்டர் என்ன சொன்னாரு? பிசியோதெரப்பி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பைனல் கார்டில் பலமாக அடிபட்டதுனால நடக்கிறது கொஞ்ச நாள் ஆகுமா. எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கலையேன்னு இவ்வளோ நாள் நான் அவரை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் அவரை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கும் போது என்னால வாழ முடியாம போயிடுச்சு. கடவுள் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கதவை திறந்தாரு. ஆனா அது சுடுகாட்டுக்கு வழியா போயிடுச்சு. ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பாருமா, கஷ்டம் வரும்போது தான் தைரியமா இருக்கணும், மனசை தளர விடக்கூடாது. உனக்கு என்னம்மா குறை? அத்தை கூடவே இருந்து உன் தேவையெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க. உறுதுணைக்கு உன் புருஷன் இருக்காரு. என்ன குறை உனக்கு? மனசு போட்டு குழப்பிக்காத, தைரியமா இரு. என்ன சுத்தி எல்லாரும் நல்லவங்க தான். நான் தான் இவங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம அவங்க எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்திருக்கேன். அதான் கடவுள் என்னை இப்படி தண்டிச்சிட்டாரு போல இருக்கு. இப்படி நடக்க விடாம பண்ணதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன ஒரேடியா கொன்னு இருக்கலாம். இப்ப நடக்க முடியாம நான் இவருக்கு ஒரு பாரமா போயிட்டேன். நான் சாகணும், நான் சாகணும். அழாதீங்கம்மா, சின்ன வயசு, இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு. நம்பிக்கையா இருங்கம்மா. செத்து போயிட்டாருன்னு நினைச்சிருந்த உலகநாதன் தம்பிய உசுரோட வந்துட்டாரு. என்னது?
உலகநாதன் உயிரோட இருக்கானா? என்ன சொல்றீங்க? ஆமா அன்பழகன், உலகநாதன் உயிரோடு தான் இருக்கான். அண்ணாமலை கிட்ட கூட பேசியிருக்கான். இவ்வளவு நாள் எங்க இருந்தாரா? தலையில அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல இருந்தானா. நம்ம கோமதி நாய் தான் இவ்வளவு நாளா வச்சிருந்தானா. உலகநாதனும் அண்ணாமலையும் சேர்த்துட்டாங்களா? எங்க இருக்காங்க அவங்க? அம்மா சுமாருங்க. என்ன சார் நீங்க? உலகநாதனை கொலை பண்ணதுக்காக தான் தவசி ஜெயில இருக்காரு. அங்க வேற ஒருத்தர் எரிஞ்சிட்டான். இதை ஏன் போலீஸ்ல சொல்லல? எனக்கு என்ன செய்யறது ஏது செய்யறது ஒண்ணுமே புரியல. உலகநாதன் இப்ப அண்ணாமலை வீட்டுல தானே இருக்கான்? இல்ல, தனித்தனியே தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நான் அண்ணாமலை கிட்ட பேசுறேன். அண்ணே, சும்மா அண்ணாமலை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காத. அவன் நல்லவ இல்ல. ஏய் சுமாரு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எனக்கு தெரியும். வாய் மூடு. உலகநாதன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சார், மாப்பிள்ளை என்ன தப்பு பண்ணிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டி கொண்டாந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தா நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்க. அதனால தான் இங்க வர சொன்னேன். ஆஹா, ஏன் பயப்படுறீங்க? தப்பு செஞ்சா தான் பயப்படணும். சொல்லுங்க, உங்களை யார் அடிச்சாங்க? என்னாச்சு? அது நீங்க ஒன்றும் பேசாதீங்க. நீங்க ஒன்றும் பேசாதீங்க. இதை பாருங்க, இவரை ஒன்றும் கேள்வி கேட்கக்கூடாதுங்க. கேட்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்படி ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா பழசெல்லாம் இவருக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதா. நீங்கள் அப்படி ஏதாவது விசாரிக்கணும்னா ஒரு 2-3 வாரம் கழித்து கேளுங்க. ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லுவார். நீங்கள் இப்போ ஏதாவது கேட்டு அவருக்கு மறுபடியும் ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுங்க. என்னால் தாங்கவே முடியாது. இவ்வளோ வேலை நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன். டாக்டர் ஒன்றும் கேட்க வேணாம்னு சொல்லியிருக்காருங்க. நீங்கள் நம்பலைன்னா இதை பாருங்க, டாக்டரோட விலாசம் இதில். இரு தங்கச்சி, அந்த கார்டை நான் தான் எடுத்தேன். டாக்டரோட விலாசம் எங்கிட்ட தான் இருக்கு. கொடுண்ணா. இந்தாங்க சார், டாக்டரோட நம்பரு. ஃபோன் பண்ணி விசாரிங்க. நாங்கள் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா. உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு? இதை பாருங்க, தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. அப்படி கேளுங்க மாப்பிள்ள. என்ன சார் இது? 2 மாசம் சார், 2 மாசம். இவர் எப்படி கிடந்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? என் மாப்பிள்ள குளத்து புள்ள மாதிரி படுத்து கிடந்தான், நினைப்பே இல்லாம. பீமல் அல்றதுல இருந்து, துணி மாத்தி விடுறதுல இருந்து, குளிப்பாட்டுறதுல இருந்து, ஒரு மதர் தெரசா செய்ய வேண்டிய வேலை எத்தனையும் என் தங்கச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைப்பில்லாம கிடந்தீங்க. என் தங்கச்சியா போயிட்டு எல்லாம் அவ காலில் விழுந்திருப்பேன். ஒரு பொண்டாட்டி கூட இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டா சார். அவளை பார்த்து என்ன உறவுன்னு கேட்குறீங்க? அதுதான் ஏன்னு கேட்குறேன். எல்லாரும் இவர் செத்துட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இவர் உயிரோட கடிச்ச உடனே ஒன்று போலீஸில் சொல்லியிருக்கணும், இல்லை அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை? அது உலகநாதன், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது சொல்லுங்கள். அன்னைக்கு எங்களோட கல்யாண நாள். அண்ணாமலைக்கு பூ வாங்கறதுக்காக கோவில் கடத்தெருவுக்கு போயிருந்தேன். அங்க என்னவோ என்னை பார்த்து பேசுறதுக்காக தவசி அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி என்னை வந்து சந்திச்சாரு. அண்ணாமலை எப்படி இருக்கா, அண்ணாமலை எப்படி வச்சிருக்கீங்க, நான் அவளை சந்திக்கணும், பழையபடி குடும்பம் நல்லா இருக்கணும், அது இதுன்னு சொல்லி கெஞ்சி கதறி அழுதாரு. நான் கண்டிப்பா சொல்லிட்டேன், அண்ணாமலையை நீங்க சந்திக்க கூடாது, அவளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லை அப்படி நான் தீர்மானமா சொல்லிட்டேன். கெஞ்சினாரு, அழுதாரு, என்னென்னவோ பேசினாரு. நான் கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்டேன். உங்க கல்யாண நாள் எதுமா என் தங்கச்சிக்கு இந்த பூவியாவது கொண்டு போய் கொடுங்கன்னு கொடுத்தாரு. நான் வாங்கிட்டு அங்கிருந்து நடந்தேன். உலகநாதன் ஒரு குரல் கேட்டுச்சு. பார்த்தா பக்கத்துல இருந்த ஆட்டோல இருந்து யாரும் என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஆட்டோல அப்படியே எட்டி பார்த்தேன். அந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு என்னை பாண்டிச்சேரியில கடத்த முயற்சி பண்ணானே, அந்த ஆள் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் கூட பேச போனேன். திடீர்னு என் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஏது நடந்ததுங்கிற விவரமே எனக்கு தெரியாது. அவ
மறுபடியும் நாகராஜை பார்த்தீங்களா? எனக்கு நினைவு தெரிஞ்சு வெறும் 4 நாள் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. கோமதி சார் உண்மையை சொல்லுங்க, உலகநாதனை எங்க கண்டுபிடிச்சிங்க? போய் சொன்னீங்கன்னா போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சிடும். என்ன சார் இது? நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நான் போய் தான் பேசுவேன் முடிவு எடுத்துட்டா நான் என்னதான் பேசுறது? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, விடுங்க. சரி சொல்லுங்க. ஆ, உலகநாதனை நான் வந்து குளத்தாங்கரையோர கிடந்தாரு, நான் போய் காப்பாத்தி எடுத்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன், அவ்வளவுதான். உங்க மாப்பிள்ளை அங்க இருக்க போறாரு, அவருக்கு அடிபட போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன சார் இடக்கு மடக்கா கேள்வி கேட்குறீங்க? நான் எதுக்கு சார் ஆழ்வார்குறிச்சியிலிருந்து மெட்ராஸ் வந்து உட்கார்ந்துருக்கேன்? என் மாப்பிள்ளை உலகநாதனை எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆழ்வார்குறிச்சியில் இருக்கிற அத்தையை கொண்டு சேர்த்தணும், அதுக்கு தான் பாண்டிச்சேரிக்கு போனேன். மாப்பிள்ளை வரமாட்டேன்னு அடம் முடிச்சு அண்ணாமலையோட வந்து மெட்ராஸில் ரூமை போட்டுக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டாரு. நானும் வந்து கூப்பிட்டு பார்த்தா வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு பார்த்தா மாப்பிள்ளையோடைய கல்யாண நாள். சரி போய் மாமா வாழ்த்திட்டு வருமே அப்படின்ட்டு போனேன். போகிற வழியில் சர்வர் சொன்னா இப்போதான் மாப்பிள்ளை பூ அங்கே கோயிலுக்கு போகிறாருன்னு. அங்கே போனா தவச்சியும் மாப்பிள்ளையும் காரசாரமாக தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம பூந்து ஏன் குட்டையை குழப்பணும்னு வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார். கொஞ்ச நேரம் கழிச்சு மாப்பிள்ளை விறுவிறுன்னு போனா ஒரு ஆட்டோ கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா ஒருத்த கட்டையை கொண்டு வந்து மாப்பிள்ளை மட்டும் ஓக்கி அடிச்சு விட்டான் சார். நான் ஐயோன்னு பதறி ஓடுறதுக்குள்ள மாப்பிள்ளை அந்த ஆட்டோவில் இழுத்து போட்டுக்கிட்டு அந்த ஆட்டோ போயிருச்சு சார். தவச்சு ஓடி போய் இன்னொரு ஆட்டோவில் ஏறி அவரு பின்னாடியே போயிட்டாரு. எனக்கு என்ன பண்றது எது பண்றது ஒன்றும் புரியல சார். நானும் ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு போனேன் சார். மெட்ராஸ் எனக்கு புதுசா வழி மாறி போச்சு. நான் எப்படியே தேடி கண்டுபிடிச்சு போய் பார்த்தா மாப்பிள்ளைய போட்டு மண்ணெண்ணெயை ஊத்தி எல்லாம் கொளுத்தருக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சார். நான் பாவி மக்கா அப்படின்னு போட்ட சத்தத்தை கேட்டு அவனுக்கு எல்லாம் பயந்து ஓடி போயிட்டானுங்க சார். நான் போய் பார்த்தா மண்டையில் அடிபட்டு ரத்த வெள்ளத்துல மாப்பிள்ளை மயங்கி போய் கிடந்தான் சார். அவனை காப்பாத்தி ஆஸ்பத்திரி ஒண்டி சேர்த்துப்பட்டேன் சார். அதான் சார் நடந்தது. அந்த இடத்துல தவசியை பார்த்தீங்களா? தவசி இல்ல, ஆனா பக்கத்துல ஒரு ஆட்டோ நின்னுது சார். அதுக்குள்ள தவசி தான் சார் இருந்திருக்கணும். அவன் தான் அந்த நாகராஜை வச்சு மாப்பிள்ளைய கடத்த முயற்சி பண்ணது, கொல்ல முயற்சி பண்ணது சார். மாப்பிள்ளை இப்போ உயிரோட இருந்தாலும் தவசி தூக்கில போட்டுருங்க சார், போட்டுருங்க. நல்ல கோர்வையா பேசி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. ஏன் போலீஸ் கிட்ட இருந்து மறைச்சிங்க? அது இங்க பாருங்க சார், எனக்கு என் மாப்பிள்ளை உயிர் முக்கியம் சார். எனக்கு என் மாப்பிள்ளை முக்கியம். இப்போ மாப்பிள்ளை உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அந்த வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிற நாகராஜா மறுபடியும் என் மாப்பிள்ளையை கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதுக்கு அந்த தவசி ஏற்பாடு பண்ணிருப்பான்ல. அதனாலதான் என் மாப்பிள்ளை உயிரோட இருக்கிறத நான் யாருக்கிட்டையுமே சொல்லல சார். இங்க பாருங்க சார், இப்ப நீங்க விசாரிக்கிறது எல்லாம் பார்த்தா நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி நினைக்கிறீங்க. நான் அவரை மறைச்சு வச்சு தப்புனே வச்சுக்கோங்க. என் மாப்பிள்ளை உயிருக்காக என்னை தூக்கில போடுங்க, ஜெயில போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் செத்து போறேன். ஆனா எனக்கு மாப்பிள்ளை முக்கியம் சார். அவருக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.